வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி சொல்லப்போகிற ஒரு கருத்து என்னென்னா, நீங்கள் பொதுவாகவே நிறையா பேர்ட்ட பழகுறீங்க. உங்கள் பழக்கத்தை நம்ம தப்பு சொல்லவே முடியாது. என்ன பழகுவோம்? இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன முடிஞ்சிச்சு, இதானே பேசுவோம். இனிமேல் ஒரு சின்ன கருத்து. நீங்கள் யார்கிட்டையாவது போனீங்கன்னா, அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உபதேசங்கள், அதாவது அந்தந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி. ஒருத்தவங்க உடம்பு முடியலையா, நல்ல சில மருத்துவ குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மன ரீதியாக அவங்க எதாவது பாதிச்சாங்களா, அவங்க மனசுக்கு தைரியமான சில உபதேசங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுபோல் ஏதாவது உடலில் மெலிவாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி பண்ண சொல்லிங்களா, பயிற்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி நல்ல உணவுகள் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் பண்ணுங்கள். அதுபோல் அவங்க கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டுருக்காங்களா, அவங்க நல்ல பழக்கத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ணுங்கள். ஒரு கெட்ட இடத்துக்கு போகிறாங்களா, நீங்கள் போகாதேன்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்படி பண்ண என்ன ஆகும்னா, உங்கள் மனசு வலுவாகும்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களை நீங்களே பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே உபதேசங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் சரி நீங்கள் சொல்லணும், தயங்காதீங்க. உபதேசம் கேட்குறதுக்கு இன்றைக்கி நிறையா பேர் ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உபதேசங்களையும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆலோசனையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது உங்களுக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.